நம்ம இனியா இருந்துட்டு, இப்போ எல்லாத்தையுமே பக்காவா பிளான் போட்டுருக்காங்க. அதாவது நம்ம இனியா வந்து யாழ்னியோட பேர்ல இங்க ரெஜிஸ்டர் பண்ணிட்டாங்க. தன்னோட செக்கப் எல்லாமே வந்து பார்த்தீங்கன்னா, யாழ்னி அப்படின்ற பேர்ல தான் நம்ம இனியா இருந்துட்டு இப்போ செக்கப் பண்ணிக்க போறாங்க. அதே மாரி தான் நம்ம யாழ்னி. யாழ்னி வந்து பார்த்தீங்கன்னா, இனியாவோட பேர குடுத்து, இனியாவோட செக்கப் அப்படின்னு சொல்லிட்டு இப்போ வந்து பார்த்தீங்கன்னா, இங்க இந்த இடத்துல வந்து பண்ணிக்கிறாங்க. ஆனா, இதுல நடந்த ஒரு விஷயம் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, கடைசியில இந்த நல்ல சிவம் மாஸ் என்ட்ரி குடுத்துட்டு, அந்த டாக்டரும் வந்து பார்த்தீங்கன்னா, நம்ம யாழ்னி வச்சிருக்க அந்த ஒரு ஃபைல வந்து எடுத்து பார்த்துட்டு, ஒரு பயங்கரமான அதிர்ச்சியான விஷயத்த சொல்லப் போறாங்க. அதாவது இப்போ இவங்க வந்து பார்த்தீங்கன்னா, பிரெக்னன்ட்டா இல்ல அப்படிங்கிற மாரி ஒண்ணு தான். இத கேட்ட உடனே வந்து பார்த்தீங்கன்னா, நல்ல சிவத்துக்கு பயங்கரமா அதிர்ச்சியாக போகுது. அதுக்கு முன்னாடி என்னவெல்லாம் நடக்குது அப்படின்னு சொல்லிட்டு பார்க்கறதுக்கு முன்னாடி, இப்பதான் நம்ம சேனலுக்கு ஃபர்ஸ்ட் டைம் வரீங்க அப்படின்னா, கீழ இருக்க சப்ஸ்கிரைப் பட்டன பிரஸ் பண்ணிக்கோங்க. இப்போ நம்ம இனியா இருந்துட்டு பிளான் பண்ணியிருக்கிறது ஓரளவுக்கு நல்ல விஷயம் தான். எல்லாமே நல்லபடியா தான் நடக்குது. இந்த நல்ல சிவம் வந்து பார்த்தீங்கன்னா, யாழ்னிய எப்பவுமே இந்த வீட்ட விட்டு விரட்ட முடியாது. அந்த மாரி தான் வந்து பார்த்தீங்கன்னா, பிளான் பண்ணி வச்சிருக்காங்க. அதாவது என்னாச்சு அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இப்போ நம்ம யாழ்னி கிட்ட இனியாவோட ஃபைலும், அதாவது இந்த இடத்துல வந்து பார்த்தீங்கன்னா, நம்ம யாழ்னி இருந்துட்டு இனியாவோட பேர குடுத்துட்டு அந்த ரிப்போர்ட்ட வந்து வாங்கி கையில வச்சிருக்காங்க. அது வந்து பார்த்தீங்கன்னா, இனியாவோட பேர்ல இருக்கு. அதாவது அதுல குழந்தை பாக்கியமே இல்ல. அப்படிங்கிற மாரி வந்து பார்த்தீங்கன்னா, அது ஒரு ஃபைலு. அடுத்ததா வந்து பார்த்தீங்கன்னா, நம்ம இனியா கிட்ட இருக்கிற ஃபைல் வந்து பார்த்தீங்கன்னா, யாழ்னியோட பேர்ல நம்ம இனியா பண்ணிக்கிட்ட அந்த ஒரு ரிப்போர்ட் வந்து வச்சிருக்காங்க. இன்னமும் இவங்க மாத்தாமயே வச்சிருந்தது தான் இதுல மிகப்பெரிய பிரச்சனைக்கான காரணமே. அதாவது நம்ம யாழ்னிக்கு பிரச்சனையா அப்படின்னு கேட்டா கிடையவே கிடையாது. நம்ம இனியாவுக்கு தான் இதுல மிகப்பெரிய பிரச்சனை. ஏன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இப்போ அந்த டாக்டர் இருந்துட்டு அதாவது இந்த நல்ல சிவம் வந்து இப்ப வெளிய போயிட்டு டீ எல்லாம் குடிச்சிட்டு வராங்க இல்லையா? அந்த ஒரு நேரத்துல வந்து பார்த்தீங்கன்னா, "என்னம்மா இன்னுமா செக்கப்க்கு கூப்பிடல?" அப்படின்ற மாரி நம்ம யாழினிய பார்த்து கேட்கும்போது, இல்ல மாமா நான் போயிட்டு வந்துட்டேன். செக்கப்லாம் நல்லபடியா முடிஞ்சிருச்சு. ரிப்போர்ட் கூட வாங்கிட்டேன் பாருங்க." அப்படின்ற மாரி வந்து சொல்ல ஆரம்பிச்சுறாங்க. இத கேட்ட உடனே வந்து பார்த்தீங்கன்னா, இப்போ அந்த ரிப்போர்ட்ட வாங்கிட்டு நல்ல சிவம் வந்து டாக்டர் வந்த உடனே கேட்குறாங்க. இந்த ரிப்போர்ட்ல என்ன இருக்கு? யாழினியோட வயித்துல குழந்தை அதாவது உங்களோட வயித்துல குழந்தை நல்லா இருக்கா? இல்லையா? என் மருமகளோட வயித்துல." அப்படி இப்படின்ற மாரி வந்து கேட்கும்போது அந்த டாக்டரும் வந்து பார்த்தீங்கன்னா, அத ஓப்பன் பண்ணி பார்த்துட்டு, யாழ்னிக்கு அதாவது இவங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா, குழந்தை பாக்கியமே இல்ல. அப்படி இப்படிங்கிற மாரி வந்து பார்த்தீங்கன்னா, சொல்ல ஆரம்பிச்சுறாங்க. இத கேட்ட உடனே வந்து பார்த்தீங்கன்னா, இப்போ பயங்கரமான அதிர்ச்சியில நல்ல சிவம் இருந்துட்டு இருக்காரு. அதே சமயம் வந்து பார்த்தீங்கன்னா, "என்ன சொல்றீங்க டாக்டர்?" அப்படின்ற மாரி அதிர்ச்சியோட கேட்கும்போது தான், "ஆ இது வந்து பார்த்தீங்கன்னா, இனியாவோட ஃபைல் யாரோ மாத்தி வந்து குடுத்துருக்காங்க." அப்படின்ற மாரி வந்து சொல்லி, கடைசியில நம்ம இனியாவே வந்து பார்த்தீங்கன்னா, அவங்க கையால கொண்டு வந்து அந்த யாழ்னியோட பேர்ல வந்து பார்த்தீங்கன்னா, இப்ப இது பண்ணியிருக்காங்க இல்லையா? அந்த ஒரு ஃபைல கொண்டு வந்து குடுக்க ஆரம்பிச்சுறாங்க. அதுக்கப்புறம் நம்ம யாழினி இப்போ கர்ப்பமா இருக்கா, யாழினியோட வயித்துல இருக்க குழந்தை நல்லா தான் இருக்கு அப்படின்றத எல்லாத்தையுமே கன்ஃபார்ம் பண்ணிக்கிட்ட இந்த நல்ல சிவம் வந்துட்டு, "இங்க பாத்தியா உன் அக்கா வந்து பார்த்தீங்கன்னா எவ்ளோ நல்ல பொண்ணு. அவளுக்கு நல்ல வாழ்க்கை அமைஞ்சிருக்கு. அது மட்டும் இல்லாம அவ நல்லபடியா வந்து பார்த்தீங்கன்னா குழந்தை பெத்துக்க போறா. நீ எல்லாம் எதுக்கு தான் வந்து உயிரோட இருக்க? அது மட்டும் இல்லாம உன்னால ஒரு குழந்தை கூட பெத்துக்க முடியாது." அப்படி இப்படின்ற மாரி வந்து சொல்லி நம்ம இனியாவ பயங்கரமா வந்து பார்த்தீங்கன்னா கேவலப்படுத்த ஆரம்பிச்சுறாங்க. ஆனா உண்மை என்ன? நம்ம யாழ்னியால தான் குழந்தை பெத்துக்க முடியாது. நம்ம இனியாவால பெத்துக்க முடியும். இந்த ஒரு ரிப்போர்ட்ட மட்டும் முதல்லயே வாங்குன உடனே அதாவது எப்படியாச்சும் வந்து பார்த்தீங்கன்னா, சீக்கிரமா வாங்கி மாத்திருந்தாங்கன்னா பிரச்சனையே கிடையாது. இப்போ மாத்தாம இருந்தது தான் வந்து பார்த்தீங்கன்னா, மிகப்பெரிய பிரச்சனை. நம்ம இனியாவுக்கு தான் வந்து பார்த்தீங்கன்னா, அது நெறைய பேட் வேர்ட்ஸ வந்து பார்த்தீங்கன்னா, இந்த நல்ல சிவம் வந்து திட்ட ஆரம்பிச்சுறாங்க. இத பத்தி நீங்க என்ன நெனைக்கிறீங்க? நம்ம இனியா அப்படி திட்டு வாங்குறது வந்து பார்த்தீங்கன்னா, நல்லது தானா? இல்ல கெட்டதா? அப்படின்றத கமெண்ட் பண்ணுங்க. இந்த வீடியோ புடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க. இப்ப தான் நம்ம சேனலுக்கு ஃபர்ஸ்ட் டைம் வரீங்க அப்படின்னா, சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க.